ஜனாதிபதி தேர்தலை வைத்து பெருந்தொகை பணம், வாகனம் மற்றும் தங்க நகை பந்தயம். வவுனியாவில் பாடசாலை மாணவன் துஷ்பிரயோகம், பெண் ஆசிரியர் கைது. திடீரென உயிரிழந்த தாய், ராகம வைத்தியசாலைக்குள் புகுந்து வைத்தியரை தாக்கிய மகன்களால் குழப்பம். புதையல் தோண்டிய தேரர் உட்பட 9 பேர் கைது. ஜனாதிபதி தேர்தலை முன்னிட்டு பெருந்தொகை பணத்தை பந்தயம் வைத்து வெற்றியீட்டிய பணத்தில் வீடற்ற ஒரு குடும்பத்திற்கு 25 லட்சம் ரூபாய் பெறுமதியான வீடொன்று கையளிக்கப்பட்டுள்ளது. கதிர்காமம், செல்ல கதிர்காமம், திஸ்ஸமஹாராம போன்ற பிரதேசங்களில் உள்ள வர்த்தகர்களிடையே குறித்த பந்தயம் வைக்கப்பட்டுள்ளது. அனுரகுமார திசாநாயக்க மற்றும் சஜித் பிரேமதாசவிற்கும் இடையே குறித்த பந்தயம் வைக்கப்பட்டது. அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெறுவார் என பந்தயம் வைத்த வர்த்தகர் 25 லட்சம் ரூபாயை வென்றுள்ளார். குறித்த பணத்தில் வீடற்ற குடும்பம் ஒன்றிற்கு அந்த வர்த்தகர் வீடொன்றை வழங்கியுள்ளார். இதைத் தவிர கதிர்காம பிரதேச சபை தலைவர் பந்தயத்தில் 20 லட்சம் ரூபாவை இழந்ததுடன் திஸ்ஸமஹாராக பிரதேசத்தில் உள்ள வர்த்தகர் 15 லட்சம் ரூபாவை பந்தயத்தில் இழந்துள்ளார். மேலும் மோட்டார் சைக்கிள் மற்றும் தங்க நகைகளும் பந்தயத்திற்காக வைத்து தோல்வியடைந்துள்ளனர். இதேவேளை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சர்வதேச ரீதியில் பந்தயத்தில் ஈடுபட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. இதன்படி ஜனாதிபதி தேர்தல் வாக்கெடுப்பு தொடர்பில் உலகளாவிய கணிப்பு இணையதளம் ஒன்றினூடாக 48,000 அமெரிக்க டாலருக்கு மேற்பட்ட தொகை பந்தயம் கட்டப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வவுனியாவில் பாடசாலை மாணவன் ஒருவருக்கு பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாக பயிலுனர் ஆசிரியர் ஒருவர் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். வவுனியா தெற்கு கல்வி வலயத்திற்குட்பட்ட பிரபல பாடசாலை ஒன்றில் கட்டுரை பயிலுனராக பணியாற்றிய கிழக்கு மாகாணத்தைச் சேர்ந்த பெண் ஆசிரியர் ஒருவரே இவ்வாறு கைது செய்யப்பட்டுள்ளார். 14 வயது மாணவன் ஒருவருக்கு குறித்த பயிலுனர் பெண் ஆசிரியர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்து வந்ததாகவும் இது தொடர்பில் பாடசாலையில் முறைப்பாடு செய்தும் தீர்வு கிடைக்காத நிலையில் மாணவனின் பெற்றோரால் சிறுவர் பிரிவு மற்றும் வவுனியா போலீஸ் என்பவற்றில் முறைப்பாடு செய்யப்பட்டிருந்தது. முறைப்பாட்டை அடுத்து குறித்த மாணவனின் வாக்குமூலம் பெறப்பட்டதுடன் மாணவன் மருத்துவ பரிசோதனைக்காக வவுனியா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வாக்குமூலத்தின் அடிப்படையில் பயிலுனர் ஆசிரியர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளின் பின்னர் நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் போலீசார் மேலும் தெரிவித்தனர். கொழும்பு வடக்கு ராகம போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நோயாளியின் மகன்களால் தாக்கப்பட்ட நிலையில் ராகம வைத்தியசாலையின் வைத்தியரும் தாதியும் காயமடைந்துள்ளதாக ராகம போலீசார் தெரிவித்துள்ளனர். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் நுரையீரல் தொடர்பான நோயினால் சிகிச்சை பெறுவதற்காக கடந்த 22ஆம் தேதி ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருந்த நோயாளி ஒருவர் நேற்று உயிரிழந்துள்ளார். இதையடுத்து சூரிய பாலுவ கடவ பிரதேசத்தில் வசித்து வந்த உயிரிழந்தவரின் மகன்கள் நேற்று காலை ராகம வைத்தியசாலையின் 22ஆம் விடுதிக்கு வந்து தாயின் மரணம் தொடர்பில் ஊழியர்களுடன் முரண்பட்டுள்ளனர். தாய்க்கு உரிய சிகிச்சை அளிக்கப்படவில்லை எனவும் உயிரிழந்தவரை கொழும்பு தேசிய வைத்தியசாலைக்கு பரிந்துரைக்கவில்லை எனவும் மகன்களால் மோதலில் ஈடுபட்டுள்ளனர். இதன்போது மோதலில் தாக்கப்பட்டு காயமடைந்த வைத்தியர் மற்றும் தாதி ஒருவரும் சிகிச்சைக்காக ராகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவம் தொடர்பில் ராகம வைத்தியசாலையின் நிர்வாக அதிகாரி ராகம போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்ததை அடுத்து தாக்கப்பட்ட நபர்களை போலீஸ் காவலில் எடுத்து விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக ராகம போலீசார் தெரிவித்துள்ளனர். வியாங்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட வந்துருவ பிரதேசத்தில் புதையல் தோண்டியதாக கூறப்படும் தேரர் உட்பட 9 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக வியாங்குடி போலீசார் தெரிவித்தனர். வியாங்குடி போலீசாருக்கு கிடைத்த தகவலின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட சுற்றிவளைப்பில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபரான தேரர் வியாங்குடி பிரதேசத்தில் உள்ள விகாரி ஒன்றில் வசிப்பவர் என போலீசார் தெரிவித்தனர். ஏனைய சந்தேக நபர்கள் ஆனமடுவ, சூரியவிவ, எம்பிலிப்பிட்டிய, மினுவாங்குடம் மற்றும் வியாங்குடி ஆகிய பிரதேசங்களை சேர்ந்தவர்கள் ஆவர். இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை வியாங்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர்.